வணக்கம். நாங்க இப்போது பானிபூரி செய்ய போறோம். 1 கிலோ மைதா, 1 கிலோ ரவா, 1/2 லிட்டர் தண்ணி, 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பாருங்க. நல்லா மாலிஷ் பண்ணி அதை ஒரு காத்து போகாத இடத்துல எடுத்து துண்டு துண்டா வெட்டி அதை ரவுண்டு கோணத்துல மாவு அரைச்சு இந்த மாதிரி வெட்டி வைக்கணும். இந்த மாதிரி வெட்டி வச்சு இது பானிபூரி குறைஞ்சபட்சத்து 1/2 மணி நேரம் இதை மாவை புளிக்க வைக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நல்லா சூடு வர அளவுக்கு எண்ணெயை காய வச்சு பாருங்க சார், பாருங்க பானிபூரி எப்படி போடுது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு புஷ்ஷுண்டு நல்லா பானிபூரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அழகா ரோஸ்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு பானிபூரி இப்போது தயாராகிறது. பானிபூரி ரெடி. இதை இங்க கொண்டாந்து போடணும். அப்படியே இருக்கு.